அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இஃப்தார் ரெசிபி மினி ஆலு சமோசா தான் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் மைதா 1 கப், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி பார்க்கையில் நமக்கு பிடிக்க வரணும். இதில் கொஞ்சமாக கொரியண்டர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிடலாம். சப்பாத்தி டோ மாதிரி பிணைஞ்சிக்கிடலாம். நல்லா திக்காக பிணைஞ்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சுக்கிறணும். இந்த டோவை இப்போ ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கு 2, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். உருளைக்கிழங்குக்கு பதிலாக நம்ம சிக்கன் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப் நமக்கு தயாராகிடுச்சு. சமோசா தேய்ச்சிடலாம். டோ இவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நமக்கு ஒட்டாமல் வரும். பேக்கையில் கட் பண்ணிடலாம். கார்னரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. இது வேஸ்ட் இல்லைங்க, மறுபடியும் நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம். மினி சமோசானால் நான் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் நம்ம ஸ்டஃப் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கார்னரில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ 4 பக்கமும் நம்ம சீல் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்ருங்க, நமக்கு பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் மீடியம் ஹீட்டில் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். ஒவ்வொரு சமோசாவையும் அதில் சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சமோசா ஷேப்பில் பண்ணி ஒரு ஜிப்லாக் கவரில் நம்ம வச்சு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நம்ம எப்போ வேணாலும் எடுத்து பொரிச்சுக்கிடலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் இந்த சமோசா சாப்பிட்றதுக்கு. குக் ஆயிடுச்சு, நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆலு மினி சமோசா சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.